ஆக அதிமுக தொண்டன் தாவேக்காவை கொண்டாடுகிறான்னா எதற்காக கொண்டாடுகிறான்? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக கொண்டாடுகிறாரா என்று கேட்டால் கிடையாது. அவன் எங்களுக்கு எதிரியாக இருக்கிற திமுகவை இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் எதிர்க்கிறார்கள். அப்படி தளபதி விஜயும் தமிழக வெற்றி கழகமும் திமுகவை எதிர்க்கிற காரணத்தினாலே அதிமுக தொண்டை என்ன பண்ணுதான்னா தமிழக வெற்றி கழகத்தை கொண்டாடுகிறார். ஆக இதை கருத்திலே வைத்துக்கொண்டு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களோடு இன்னைக்கு முதன்மை தளபதியாக நின்று கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது அரசியல் களத்திலே பல்வேறு சர்ச்சைகள் எடுத்து வைக்கிறார்கள், பல்வேறு விதமாக பேசுகிறார்கள். அந்த சர்ச்சைகளுக்குள்ளே போவதற்கு நான் தயாராக இல்லை. மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் என்று பேசப்படுகிறவர் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய முதன்மை தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாலே ஒரு பேட்டியை தந்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்று, தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு 25% வாக்குகள் இருக்கிறது. எந்த அடிப்படையில் 25% வாக்குகள் இருக்கிறதுன்னா, அவர் என்ன சொல்லுதாருன்னா, அதிமுகவுடைய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வருகிறது என்று பேசுகிறார். அதிமுகவுடைய தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமை மீது திருப்தி இல்லாமல் இருக்கிறார்களாம். அப்படியானால் புரட்சி தமிழர், எங்களுடைய எழுச்சி தமிழர், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மீது இன்னைக்கு அதிமுக தொண்டனுக்கு நம்பிக்கை இல்லையாம். அவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானாம். அவன் வேறு ஒரு தலைமையை தேடி அலைகிறானாம். ஆக அந்த தலைமையாக அதிமுக தொண்டனின் கண்களிலே காணுகிற தலைமையாக தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் தளபதி விஜயும் இருந்து கொண்டிருக்கிறாராம். ஆகையினாலே அதிமுக தொண்டர்கள் அப்படியே மடைமாற்றமாகிறார்களாம். எங்கே போகிறாங்களான்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்கிறார்களாம், தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறார்களாம். ஆகவே அதன் மூலமாக அதிமுகவுடைய வாக்குகளை தாவேக்க அபகரித்துக் கொள்ளுகிறதாம். அப்படியாக அவர்களுக்கு 25% வாக்குகள் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறதாம். இன்னும் விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு வெளியே வருகிற போது இந்த வாக்கு சதவீதம் எகிருமாம், கூடுமாம். அப்படி கூடுகிற போது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை விஜய் கைப்பற்றுவாராம். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் தான் போட்டியாம். அதிமுக அந்த போட்டியிலே இல்லை என்கிற ரீதியிலே இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். நான் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காக்கை கொக்காகாது. காக்கை என்னைக்கும் காக்கை தான், காகம் தான், கொக்கு தான். ஆக நீங்கள் எவ்வளவு தூரம் உயர பறந்தாலும் கூட அதிமுகவுடைய உயரத்தை எந்த நிலையிலேயும் தமிழக வெற்றி கழகத்தாலே எட்டி பிடிக்க முடியாது என்பதை ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் மனதிலே நிலைநிறுத்தி கொண்டாக வேண்டும்.